ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைன் டிப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் பிக்சர் மேனேஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB 43 KB வருது. இதை வந்து நம்ம பிக்சர் மேனேஜரில் ஓப்பன் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிக்கங்க. ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை ரீசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வெரி ஈஸி சிம்பிள் மெத்தட். எடிட் பிக்சரில் போயிடுங்க. அதில் போய்ட்டு ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீசைஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் லார்ஜ் சைஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு அதில் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வெப் லார்ஜ் இந்த சைஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொடுத்துட்டு அவ்வளோதான், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த சைஸ் செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணதான் சேவ் பண்ணிக்கணும். ஃபைலில் போயிடுங்க. ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு, இல்லை நான் டெஸ்க்டாப்புக்கு லொக்கேஷன் வச்சுருக்கேன், அங்கே ஏதாவது ஒரு நம்பர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இந்த நம்பர் போட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் நம்ம அந்த இமேஜோட சைஸை பார்க்கலாம். நான் அந்த இமேஜை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குது. அதே இமேஜ் தான். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிக்சரும் பார்த்தீங்கன்னா எங்குமே லாஸ் ஆகலை. அதே கிளியரன்ஸு அதே குவாலிட்டியோடு உங்களுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டும் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பழசு. இது இப்போ வந்து நம்ம ரீசைஸ் பண்ணது. போயிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். இதோட சைஸ் வந்து வெறும் 66 KB மட்டுமே இருக்குது. சரிங்களா? ரீசைஸ் ஆனதுக்கப்புறம் இது இந்த பக்கம் ஒரிஜினல், இது அதோட ஒரிஜினல் நம்ம ரீசைஸ் பண்ணது முன்னாடி வச்சுருந்தது. அதோட சைஸையும் பாருங்கள். 2.43 MB இருந்ததை வெறும் 66 KBயில் நம்ம வந்து சைஸை வந்து குறைச்சிருக்கிறோம். உங்களுக்கு வந்து ரெண்டுக்குமே இமேஜ் கிளியரன்ஸ் எதுவுமே குறையாது பாருங்கள். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு இமேஜுக்குமே எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இந்த பிக்சர் மேனேஜரை பயன்படுத்தி நீங்கள் இமேஜை ரீசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதே குவாலிட்டியோடு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.